NFPA நேஷ்னல் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் ஃபயரை 3 பேசிக் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C. கிளாஸ் ஏல ஈஸியாக ஃபயர் ஆகக்கூடிய பொருள்லாம் அடங்கும். அது என்னென்னா வுட்டு, கிளாத்ஸு, பேப்பரு, இது மாதிரி ஈஸியாக ஃபயர் ஆகிற பொருள் வந்து கிளாஸ் ஏக்கு கீழே வரும். இந்த கிளாஸ் ஏ பொருள் வந்து ஏர்க்ராஃப்டில் எங்கெங்கே யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா சீட்டில் இருக்க குஷன் வந்து ஈஸியாக தீ பற்றிக்கும். அது மாதிரி ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் எல்லாம் ஈஸியாக தீ பற்றிக்கும். இதனால் இது எல்லாமே கிளாஸ் ஏ ஃபயருக்கு கீழே வரும். கிளாஸ் பியில் வந்து ஃப்ளேமபிள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அடங்கும். அதாவது கிரீஸு, பெயிண்ட்டு, ஃபியூயலு, இது எல்லாமே கிளாஸ் பியில் வரும். இந்த கிளாஸ் பி வந்து ஏர்க்ராஃப்டில் எங்கெங்கே இருக்குன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற ஃப்ளூயிட்ஸான ஹைட்ராலிக் ஃப்ளூயிடு, பெட்ரோலு, ஆயிலு, இது எல்லாமே தீ பிடிச்சிச்சுன்னா அது வந்து கிளாஸ் பிக்கு கீழே வரும். அடுத்து கிளாஸ் சி. கிளாஸ் சியில் எலக்ட்ரிக்கல் ஃபயரிங் வரும். அதாவது ஷார்ட் சர்க்யூட்டிங் மூலயமா வர ஃபயர் வந்து இந்த கிளாஸ் சியில் அடங்கும். இன்னொரு கேட்டகரி என்னென்னா கிளாஸ் டி. இது எரியும் தன்மை இருக்க மெட்டல்ஸ் வந்து ஃபயர் ஆகும்போது இந்த கிளாஸ் டியில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏர்க்ராஃப்ட் வீல்ஸில் இருக்க மெக்னீஷியம் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்புறம் ஏர்க்ராஃப்ட் வீல் வந்து ஹை டெம்பரேச்சர்னால ஃபயர் ஆச்சுனாலும் அந்த ஃபயரும் கிளாஸ் டிக்கு கீழே வரும். சரி, இதை எதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக பிரிச்சுருக்காங்க? ஒரு கிளாஸில் இருக்க ஃபயர்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு விதமான டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபயரை வந்து அணைக்க முடியும். நம்ம வேறு ஏதாச்சும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தீயை வந்து அணைச்சோம்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான். சரி, அது என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது?